Hi guys, welcome back to ARIVU channel. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பைத்தான் சீரீஸோட இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைசிங் எக்ஸெப்ஷன்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பார்த்தோம். அதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம், ப்ரோக்ராமில் எரர்ஸ் ரைஸ் ஆகலாம், இல்லை எரர்ஸ் இல்லாமலும் இருக்கலாம். இன்கேஸ் எரர்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் பார்த்தோம். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரோக்ராமில் அஸ் அ யூசர் நம்மளாவே ஒரு எக்ஸெப்ஷனை ரைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ப்ரோக்ராமில் எக்ஸெப்ஷனை ரைஸ் பண்ணுறதுக்குரிய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனை ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அந்த இடத்துல நம்ம எக்ஸெப்ஷனை ரைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். ரைஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். எக்ஸெப்ஷன் கிளாஸ், இன்பில்ட் எக்ஸெப்ஷன்ஸ் சொன்னோம்ல, லைக் வேல்யூ எரர், நேம் எரர், அரித்மெட்டிக் எரர், ஜீரோ டிவிஷன் எரர். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸெப்ஷன் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வித்தின் ப்ராக்கெட்டில் வேல்யூ, இந்த எக்ஸெப்ஷனுக்குரிய வேல்யூவை வித்தின் ப்ராக்கெட்டில் நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். சரிங்களா? இப்போ நம்ம இந்த வேல்யூ வந்து எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸெப்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த எக்ஸெப்ட் கிளாஸில் இந்த எக்ஸெப்ஷன் கிளாஸுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிளில் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூவை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் ஓட்டிங் ஏஜ் வந்து செக் பண்ண போகிறேன். ட்ரை கிளாஸ் ரைட் பண்ணிக்கிறேன். ட்ரை கிளாஸில் இப்போ நான் ஒரு ஏஜ் வந்து இன்புட்டாக கெட் பண்ணிக்கிறேன். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும் இல்லைங்களா, ஸோ அதனால் இன்ட் ஆஃப்னு கொடுத்துட்றேன். ஸோ டைப் காஸ்டிங் பண்ணுறேன். ரன் டைமில் நம்ம இன்புட் கெட் பண்ணுறதுக்கு இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இன்புட் மெத்தட் வந்து ஸ்ட்ரிங்காக தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை வந்து நான் இன்ட் அப்படின்னு சொல்லி டைப் காஸ்ட் பண்ணி ஏஜ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். என்டர் ஏஜ். இப்போ டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். இஃப் கண்டிஷன் நம்ம இன்புட்டில் கொடுத்த ஏஜ் லெஸ் தென் 18 இருந்துச்சுன்னா ரைஸ் பண்ணுறேன். ஸோ ரைஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணுறேன். வேல்யூ எரர், வி கேப்ஸு, வேல்யூ இ கேப்ஸு, எரர் எல்ஸ். எல்ஸ் பிளாக்ல print statement, the given aged person is eligible to vote. ட்ரை கிளாஸ் முடிச்சிட்டேன். இப்போ எக்ஸெப்ட் கிளாஸ் எழுதுகிறேன். எக்ஸெப்டில் இங்கே ரைஸ்ன்ற கீவேர்ட் பக்கத்தில் வேல்யூ எரர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த எக்ஸெப்ஷனை நான் இங்கே திருப்பி கொடுக்குறேன். ஏன்னா அந்த வேல்யூ எரர் அப்படிங்கிற அந்த எக்ஸெப்ஷனை தான் நான் ரைஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த எக்ஸெப்ட் கிளாஸில் வேல்யூ எரரை நான் கொடுக்குறேன். வேல்யூ எரர். ஸோ வேல்யூ எரரில் பிரிண்டில் the given aged person is not eligible to vote. ப்ரோக்ராம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோல் என்டர். ஏஜ் 12 கொடுக்குறேன். இப்போ நாட் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு வரணும். the given aged person is not eligible to vote. அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். above 18 or above 18. இப்போ நான் 19 கொடுக்குறேன். ஸோ the given aged person is eligible to vote அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை அண்ட் எக்ஸெப்ட், அதாவது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இந்த ப்ரோக்ராமில் எரரை அஸ் அ யூசர் நானாகவே ரைஸ் பண்ணியிருக்கேன். எப்போனா 18க்கு கீழே நம்ம ஏஜ் கொடுத்தோம், என்ட்ரு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வேல்யூ எரரை நான் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரைஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸெப்ஷன் இல்லைங்களா, இது இன்பில்ட் எக்ஸெப்ஷன், வேல்யூ எரர். ஸோ என்ன ஆகுது, நான் லெஸ் தென் 18 அப்படின்னு கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்ன கொடுத்துருந்தோம், 12 கொடுத்தோம் இல்லைங்களா, இன்புட்டாக 12 கொடுத்தப்ப எனக்கு வேல்யூ எரர் ரைஸ் பண்ணியிருக்கேன். அஸ் அ யூசர் நான் வந்து ரைஸ் பண்ணியிருக்கேன் வேல்யூ எரரை. சரிங்களா? அப்போ என்ன ஆகும், கண்ட்ரோல் இங்கே வந்துட்டு எக்ஸெப்ட்டுக்கு வந்துடும். இங்கே எரர் ரைஸ் பண்ணியிருக்கிறனால எக்ஸெப்ட் கிளாஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ இங்கே வேல்யூ எரர், இந்த எரரை இங்கே நான் அப்படியே போட்டிருக்கேன். அந்த எரருக்கு வந்துட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும் அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுது. இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா வேல்யூ எரர்ன்ற எக்ஸெப்ஷன். ஸோ இந்த எக்ஸெப்ஷனுக்கு நம்ம வேல்யூ வித்தின் ப்ராக்கெட்டில் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராமே நான் இப்போ காப்பி பண்ணி உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளில் போடுறேன் பாருங்கள்.
இதில் வந்து இங்கே வேல்யூ வித்தின் ப்ராக்கெட்டில் நான் கொடுக்குற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை கட் பண்ணி இந்த எக்ஸப்ஷனுக்கு வேல்யூ வந்து வித்தின் ப்ராக்கெட்டில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வேல்யூ எரருக்கு ஆஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வேல்யூ எரர்ன்றனால விஇ அப்படின்ற மாதிரி நான் ஒரு வேரியபிள் நேம் இந்த வேல்யூ எரர்ன்ற எக்ஸப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன் ஆஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி. இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன கொடுக்கலான்னா விஇ, அதாவது வேல்யூ எரரோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கிவன் ஏஜ்டு பர்சன் இஸ் நாட் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு. ஸோ இந்த வேல்யூ இந்த விஇயில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் விஇ கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த எரர் மெசேஜ் ரைஸ் ஆகிடும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ட்ரு ஏஜ் கொடுக்குறேன், 12 கொடுக்குறேன். 12 கொடுக்கும்போது இந்த கிவன் ஏஜ்டு பர்சன் இஸ் நாட் எலிஜிபிள் டு ஓட். ஸோ இது இந்த ப்ரோக்ராமுக்கும் இந்த எக்ஸாம்பிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இங்கே வேல்யூ எரர் மட்டும் கொடுத்துருக்கோம், இங்கே வந்து நம்ம எக்ஸப்ஷனோட சேர்த்து மெசேஜ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மெசேஜை வந்து நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்து அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணி டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு எக்ஸப்ஷன் ரைசிங் பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.